வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 52 காசும் கடமையும் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை. ஆசையாய் அறிவாக உளதே சீவன், அதன் விருத்தி ஐயுணர்வு, மூலம் ஆதி. ஈசனே தானாக உணர்ந்த போதும் எழும் பசியை உணவால்தான் தீர்க்க வேண்டும். பாசம், பற்று இவை தேவை பழக்கம் சேர்ந்து பலம் பெற்றது உடல் உள்ள இணைப்பியக்கம். காசு என்ற கருவியினை ஒழித்துவிட்டால் கடமையிலே வழுவாமல் மக்கள் வாழ்வார். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இந்த சீவன் என்கின்ற உயிர் வாழ்க்கை எப்படி இருக்கு? ஆசையாய் அறிவாய் இருப்பது. அதனால தான் அருட்தந்தை ஆசையை ஒழிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. எது வரைக்கும் ஆசை இருக்கும்? உடல்ல உயிர் இருக்கும் வரை ஆசை இருக்கும். மரணத்தின் போதுதான் அந்த இச்சை அற்று போகும். எனவே அதை சீரமைத்து கொண்டு வாழ தெரிந்து வாழ வேண்டும். இந்த ஆசை முதலில் ஐம்புலன்கள் மூலமாகத்தான் விரியும். ஆதி என்கின்ற இறைநிலை மூலமாக இருந்தாலும் ஐயுணர்வின் மூலமாகத்தான் மனிதன் வாழ்வை துவங்குகிறான். அப்படி ஐயுணர்வின் வழியாக வாழ்ந்து அறிவு உயர்ந்து 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 அந்த மூலமான ஆதிநிலை இறைவனே தானாக உணர்ந்து கொண்ட பொழுதும் உடல் தேவையை முடிப்பதற்கு உணவு தேவைதான். ஐம்புலன் இன்பங்களும் தேவைதான். இந்த உடல் வளர்வதற்கு அல்லது உடல் இருக்கும் வரை உலகப்பற்று இருந்துதான் தீரும். பாசம், பற்று இதெல்லாம் தேவையோடும் பழக்கத்தோடும் இணைந்துதான் நம்முடைய உடல் உள்ளம் பலம் பெற்று வந்திருக்கிறது. நம்ம என்ன செய்யணும்? இந்த காசுங்கிற கருவியை மனிதர்கள் கண்டுபிடித்த இப்பொழுது மனித சமூகத்திற்கு அதிகம் தீமை பயக்கின்ற ஒன்றை ஒழித்து விட்டால் மக்கள் அனைவரும் தங்கள் கடமையை செய்து சிறப்பாக வாழ்வார்கள். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அருட்தந்தை சொல்ற மாதிரி அவரவர் தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவு. ஒரு சமுதாயம் முழுவதிலும் வாழுகின்ற மக்கள் குழந்தை பருவத்திலேருந்து அதை கொண்டு வந்துடணும். நம்ம உன்னுடைய உடல் உழைப்புப்பா, உன்னுடைய அறிவின் ஆற்றலை கொண்டுதான் வாழ வேண்டும் என்று வந்துவிட்டால் பணத்திற்கு அங்கே வேலை இல்லை. தேவையும் இருப்பும் இணைக்கப்படும். மனித வாழ்வு வளமாகும். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.